தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தொலைந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பன் நீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர். எல்லாரும் மகிழ்ச்சியாய் பாடுவோம். தலை நிமிர செய்பவர் நீரே. Thank you, Lord. ஆண்டவர் நமக்கு வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லை. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. அச்சமில்லையே கலக்கமில்லையே. அச்சமில்லையே கலக்கமில்லையே. அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. இயேசையா தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். ஆமென். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர
செய்பவர் நீரே. எல்லாரும் பாடுவோம். தகப்பனே தந்தை. நீங்க பாடுங்க. இன்னும் ஆண்கள் பகுதியில் இன்னும் சத்தமா. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பன் நீர் தாங்குகிறே. என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பன் நீர் தாங்குகிறே. என்னை தள்ளாட விட மாட்டே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த மகனால துரத்தப்படுகிறான் தாவீது. ஆமே. எங்க போய் படுக்கிறதுன்னு தெரியல. குகையில படுத்தாலும் எங்க படுத்தாலும் அவனை ஒரு கூட்டம் துரத்தி கொண்டு இருக்கிறது. அவனுடைய தலையை வாங்க துடித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். படுத்துறங்கி மகிழ்வுடன் நான் விழித்தெழுவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரே எனக்கு ஆதரவா இருக்கிறார். ஆமென். தாவீது கர்த்தரும் என்று சொல்லவில்லை, கர்த்தரே ஆதரவா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நமக்கு ஆதரவா இருப்பாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு அவர் ஆதரவா இருப்பார். அவரே நம்மோடு நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே, கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறபடினாலே நீங்களும் நானும் சொல்ல முடியும், அச்சம் இல்லை. அல்லேலூயா. கலக்கம் இல்லை. வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் நானும் வெற்றி தருகிற கூட்டணியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சிலுவையில் ஏற்கனவே ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து வைத்து விட்டார். ஆமென். அதனால் இந்த காலை நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிறத பார்க்கும்போது இந்த உலகத்தில் இவங்களுக்கு ஒரு கவலை கூட இல்லைன்னு யாராவது நினைக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? நமக்குள்ளே எத்தனையோ கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்களோ? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார். அல்லேலூயா. இது யார் செய்வா, அது யார் செய்வா? எல்லாத்தையும் செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். ஆமென். ஒன்னே ஒன்று, ஆனால் ஆண்டவர் விரும்பத்தக்கவை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு நமக்கு தெரியுமா? நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சிந்தையில் பரிசுத்தம், நம்முடைய செயலில் பரிசுத்தம், நம்ம வார்த்தையில் பரிசுத்தம், எல்லாத்துலேயும் ஒரு நிமிஷமும் ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் களங்கமில்லாமல் இருக்கும் பொழுது, பரிசுத்தமாய் நாம் வாழும்போது அவைகளையே நாம் தியானம் செய்கிறேன். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வசனங்களை நான் நாள் முழுவதும் தியானிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்குன்னு தெரியல. ஒரு வசனத்தை காலையில் படித்தா, இந்த நாள் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த வசனம் நாள் முழுவதும் நம்ம மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும், ஆஃபீஸ்க்கு போன வேலை செஞ்சாலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிந்தனை, ஆண்டவரே நான் விருப்பெல்லாம் வாழ்ந்துடக்கூடாது, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து விடக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத வார்த்தை என் வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது என்று இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய பெரிய சமாதானம். அவைகளையே நான் தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயிக்கிற கூட்டம் அவங்க அல்லேலூயா சொல்றத பார்த்தாலே தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயான்றது ஜெயமொழி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயான்னு எதுக்கு இத்தனை தடவை சொல்றேன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆமீன். அப்பயும் பாருங்கள், நான் இத்தனை தடவை கையை தூக்கினாலும் நிறையா பேருக்கு ஃபெவிக்விக்கு போட்டு அவங்க ஒட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஃபெவிக்விக்கு போடாதவங்களாம் நல்ல கரங்களை உயர்த்தி, ஸ்தோத்திரம். நான் மைக் வச்சிருக்கனால ஒரு கையில் உயர்த்துறேன், 2 கையை உயர்த்தி கூட ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற சத்தம் இந்த காலை நேரத்தில் உண்டாவதாக. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. பாடுவான். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்திர. எல்லா கவலையும் மறந்து கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன்.
அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஏசையா, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பன் நீர் தாங்குகிறீர், தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டேன், தள்ளாட விட மாட்டேன். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. விசுவாசம வாய்களை திறந்து வெற்றி தரும் எந்த சூழ்நிலையை வெற்றி தர அவரால் முடியும். தோல்வி என்றும் எனக்கில்லை. இன்னும் ஒரு முறை, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லை. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. நீர் விரும்பத்தக்கவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடும். விசுவாசத்தோடு அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். தோல்வி எனக்கு இல்லை. கரங்களை தட்டி எல்லாரும் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் ஜெயத்தை தருகிறவர், கர்த்தர் நமக்கு முன்னதாக போவாராக. இந்த 2025 முழுவதும் ஆண்டவரே என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், என் தலையை நிமிர செய்கிறவர், எனக்கு தோல்வி இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவரே நமக்கு ஆதரவாய் இருக்கிறபடினாலே ஒரு மனிதன் உன்னுடைய கதவை பூட்ட முடியாது. கர்த்தர் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால் முடியாதவைகளை முடிய பண்ணுகிற ஆண்டவர். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். எனக்காக ஒரு வாசல் திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல் மத்தியிலே அந்த வாசலை பார்த்தது போதையா, உங்க முகத்தை நாங்க பார்க்கிறோம். எத்தனை பேருடைய முகத்தை பார்க்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முகத்தை நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்க தலைகளை நிமிர பண்ணுவீராக. எங்களுக்கு தோல்வி இல்லை. சிலுவையினாலே உலகத்தை ஜெயித்தாண்டவர், மரணத்தை ஜெயித்தாண்டவர், எல்லா நுகங்களை ஜெயித்தாண்டவர், பாதாளத்தை ஜெயித்தவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. விசுவாசத்தோடு வெற்றி தரும். என்னென்ன வெற்றி வேணுமோ அப்பா, தோல்வி என்றும் எனக்கில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆமென். அவர் விரும்புகிறதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிந்து போகவே மாட்டார்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த குடியரசு தின அன்றைக்கு நாம் ஒரு ஜெபத்தை போல நாம் பாடுவோம். எத்தனையோ கொடி இந்த தேசத்தில் பறக்கிறது. சிலுவை கொடி பறக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காக தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாட்டு பாடுறது நல்லது, செய்தி கேட்கறது நல்லது, காணிக்க கொடுக்கறது இதெல்லாம் இருந்தாலும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் இந்த தேசத்தை ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் திருநாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரை நீங்கள் உயர்த்த ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் நம்மளை பார்க்குறாருன்னா ஒரு ஜெப சேனையாய் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஜெப சேனையாய், துதி சேனையாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க துதிக்க ஆரம்பித்தப்போ எப்படி கர்த்தர் விடுதலையை கொடுத்தாரோ அதே மாதிரி கர்த்தர் இந்த பட்டணத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். எத்தனையோ இடத்துல நார்த் இந்தியாவில் அநேக இடங்களிலே சுவிசேஷ வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. சபைக்கு போகிறவங்களே இன்றைக்கும் துன்பப்படுத்துகிற ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அங்கேயும் சபைகள் வளர்ந்து பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவே முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. இந்த சபையை ஆண்டவரே கட்டியிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆமென். அபிஷேக திருச்சபைகள் வளரட்டும் என்று சொல்லி இந்த பெர்க்மான்ஸுடைய பாடல் ஒரு ஜெபத்தை போல நாம் எல்லாரும் பாடுவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கு. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கோடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கோடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஏலும்பட்டும் ஏலும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. மூலங்கட்டும் மூலங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. ஏலும்பட்டும் ஏலும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. மூலங்கட்டும் மூலங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும்.
திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹalleluya. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹalleluya. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹalleluya. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹalleluya. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya. ஆண்டவர் இந்த ஜெபத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கிரியை செய்வாராக. ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு அந்த வேலையை செய்யணும். ஹalleluya. கர்த்தர் என்னை கொண்டு அந்த வேலையை செய்ய வேண்டும். ஆத்தும பாரத்தினால் கர்த்தனை நிரப்புவாராக. ஹalleluya. ஆவியானுடைய வல்லமை அபிஷேகம் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். ஹalleluya. மேல் வீட்டறையில் கூடியிருந்த பொழுது ஒரு பலத்த காற்று அங்கே வந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே கூடியிருந்தாங்க. கர்த்தர் அவர்கள் மூலமா இந்த தேசத்தை அவர் அசைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 12 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு அவங்க எழுந்து நின்றாங்க. ஒரே நாளில் கர்த்தர் 3000 பேரை கர்த்தர் ரட்சித்தார். ஹalleluya. கர்த்தர் இன்னைக்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். அவருடைய வல்லமை என் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும். எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். ஹalleluya. வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆத்துமாவை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆத்துமாவை தாரும் ஆண்டவரே. கல்வாரி கொடி பறப்பதற்கு ஹalleluya என்னை பயன்படுத்துவீராக. அழிந்து போகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, அப்பா நீரே நித்திய ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்கிறேன். அப்பா, உம்மை காண்பிப்பதற்கு கர்த்தர் என் வாழ்க்கையை பயன்படுத்துவீராக, என் வாயை பயன்படுத்துவீராக. சுவிசேஷம் அறிவிக்குவதற்கு ஆண்டவர் எங்களை நம்பி நீர் கொடுத்த அந்த பொறுப்பை செய்வதற்கு ஆண்டவர் உம்முடைய வல்லமை எங்களுக்கு தருவீராக. ஹalleluya. இப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. அபிஷேகம் கிடைச்ச உடனே இங்கிருந்த சாதாரணமான ஆட்கள் அசாதாரணமானவர்களாய் மாறினார்கள். ஆமென். குழம்பு ஊத்துறவங்க, பந்தி விசாரிப்பு காரியர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க போனாலே அங்கே அநேக அற்புதங்கள் நடக்கிறது. பட்டணங்கள் மறுரூபமாக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் அவங்க அபிஷேகத்தில் நிறைந்திருந்தார்கள். அபிஷேகம் நமக்குள்ளேருந்து நிறைஞ்சு வழிகிற ஒரு அனுபவம் வரணும். தோத்திரம். அல்லேலூயா. தூக்கத்தில் வலிஞ்சு விழுவுறதில்லை. அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிறைஞ்சு வழியணும். அல்லேலூயா. கர்த்தர் 2025 கர்த்தர் நம்மளை அபிஷேகத்தில் நிரப்பணும் இன்னும் அதிகமாய். அல்லேலூயா. பரலோக அபிஷேகம் நம்ம மேலே வரணும். சோத்திரம். அல்லேலூயா. அவங்க பாடுறத, அவங்க துதிக்கிறத பார்த்தாவே தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஒரு வாஞ்சியோடு வரும்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவார். நீங்கள் போகிற இடத்துல ஒரு கிரியை உண்டாகணும். அல்லேலூயா. என் மூலமாக அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அசாதாரணமான காரியங்களை அவங்க செஞ்சாங்க. ஆமென். கலிலேயா மனுஷரே அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னு என்னன்னா, கலிலேயர்கள் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காது. ஆமென். எப்படி நாசரேத்திலேருந்து நன்மை வராது, அது மாதிரி கலிலேயாவும் நல்ல, அவர்கள் இருக்கிறதுலே ரொம்ப தமிழ் இருக்கிறதுலே மோசமான தமிழ், அந்த ஃபிஷர்மேன் பேசுகிற தமிழ். அந்த மாதிரி அன்னைக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு.
அவங்களை யாரும் மதிக்காத இடத்தில் இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவங்க மேலே ஊற்றப்பட்டுச்சு. அவங்கள இவ்வுலகத்தை கலக்குகளாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதே அபிஷேகத்தை கடைசி நாள் ஆண்டவர் போடுவாராக. ஆமென். நம்ம எல்லாம் நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தின் ரகசியம். அதுதான் கர்த்தர் 1ஆம் தேதியே நம்மகிட்ட பேசினார். ஆமேன். ஆமேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். அதனால் உங்களுக்கு என்ன புரியுதோ புரியலையோ ஆண்டோடைய வார்த்தை வரும்போது ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அப்படிலாம் இல்லை, கர்த்தரனை ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டார் வேணான்றவங்க நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நான் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா கரங்களை உயர்த்தி தான் ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இருக்கிறது 2 மணி நேரம் தானே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1.5 மணி நேரம் தான் இருக்கணும். கொஞ்சம் பேர்லாம் அவங்களே சர்வீஸ் டைமை கம்மியாக்குற அபிஷேகம் அவர்களுக்கு இருக்கிறது. எத்தனை மணிக்கு சர்ச்சு வச்சாலும் அவங்க வர டைம் தான் வராங்க. ஹல்லேலூயா. 2வது பாட்டு முடிஞ்சோடனே வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி இல்லை, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமேன். ஆமேன் சொல்வீங்களா? ஆமேன். உன்னதர் மறை உண்டு, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு, பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும் அணுகாது. ஆமேன் என்று சொல்லி பாடுவோம். பழைய பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு பாடலாம், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி கேட்கிறேன். ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பாவும் மேகாவும் ஆமென். ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பாவும் மேகாவும் ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென், என் பரிகாரியானாரே ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென், என் பரிகாரியானாரே ஆமென். ஆ ஆ ஆமென். ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகும். ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகும். ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. உன்னதர் மறை உண்டு. ஆமே. நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. ஆமே. உன்னதர் மறை உண்டு. ஆமே. நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. ஆமே. பொல்லாப்பு நேராது. ஆமே. ஒரு வாதையும் அணுகாது. ஆமே. பொல்லாப்பு நேராது. ஆமே. ஒரு வாதையும் அணுகாது. ஆமே. ஆ ஆ ஆமே. வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகும். ஆமே. வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகும். ஆமே. நம் துக்கங்கள் சுமந்தாரே, தழும்புகளால் குணமானோம். பலவீனம் நமக்கில்லை. பாடுகள் ஏற்றாரே. ஆமே. நம் துக்கங்கள் சுமந்தாரே. ஆமே. பாடுகள் ஏற்றாரே. ஆமே. நம் துக்கங்கள் சுமந்தாரே. ஆமே. தழும்பால குணமானோம். ஆமே. இனி பலவீனம் நமக்கில்லை. ஆமே. அவர் தழும்பாலே குணமானோம். ஆமே. இனி பலவீனம் நமக்கில்லை. ஆமே. ஆ
அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகுமாமே. எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகுமாமே. அல்லேலூயா. கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஆமேன் தான். அல்லேலூயா. வார்த்தைக்கு அழிவில்லை அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். அது எல்லாமே செயலாகும். அல்லேலூயா. மரபியல் வியாதி இல்லை. ஸ்தோத்திரம். சொன்னவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரபியல் வியாதினா ஜெனட்டிக் டிசீஸ். ஆமே. அப்பாவுக்கு இருந்தால் பையனுக்கு வரும், அம்மாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரும். அதெல்லாம் இல்லை. ஏன்னா இயேசு நம்மை இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார், புதிய மனுஷனாக மாற்றிருக்கிறாரு. அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நம்ம டிஎன்ஏ மாறி இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை புதிய மனுஷனாக மாற்றிருக்கிறாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை புதிய மனுஷனாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. எப்போ இயேசு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அப்போ உங்கள் குடும்ப ட்ரீலேருந்து நீங்கள் அறுக்கப்பட்டு இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலுவையினால் பிறந்தோமே. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால தான் நம்ம புதிய மனுஷனாக கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். ஆமென். ஒன்றுமே நமக்கு நிலுவையில் இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் இயேசு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் வெற்றி சிறந்து விட்டார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம சுதந்திரிக்கிறது தான் வேலை. எல்லா காசும் பேங்க்ல டெபாசிட் பண்ணியாச்சு. உங்ககிட்ட சொன்ன நேரம் இல்லையா, காசெல்லாம் டெபாசிட் பண்ணியாச்சுன்றேன். நம்ம வேலை என்ன தெரியுமா? இந்த செக் எடுத்துட்டு போய் இயேசுன்னு கையெழுத்த போட்டு இந்த இயேசுன்ற பேரை பார்த்த உடனே ஆசீர்வாதம் பரலோகத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உன் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். என்ன தேவையாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. சமாதான தேவையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், பலவீனம் மாறுறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் ஒரு சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா. வருத்தத்தோடு இல்லை. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டபடினாலே. அதனால தான் இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுதலின் காலை வேளையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம கவலையெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார். நம்மை நகைப்பாலே நிரப்புவார். ஆமென். சியோனை ஆண்டவர் சியோனுக்கு செய்கிறத பார்த்துறப்ப எப்படி இருக்கிறோம்னா, சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாயை நகைப்பால் நிரப்புவார்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லை, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய இணை புரியாத சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். பாடுமா எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம சேர்ந்து கொஞ்சம் நம்ப ஏற்றிக்கலாம். பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே, தழும்புகளால் குணமாடும் பலவீனம் நமக்கில்லை. பாடுகள் ஏற்றாரே ஆமே, நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமே. பாடுகள் ஏற்றாரே ஆமே, நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமே. அவர் தழும்பாலே குணமானோமாமே, இனி பலவீனம் நமக்கில்லையாமே. அவர் தழும்பாலே குணமானோமாமே, இனி பலவீனம் நமக்கில்லையாமே. ஆ ஆ ஆ வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகுமாமே. அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகுமாமே. மரபியல் வியாதி இல்லையாமே, நம் மரபணுக்கள் மாறிற்றே ஆமே. மரபியல் வியாதி இல்லையாமே, நம் டிஎன்ஏ மாறிற்றே ஆமே.
சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமே. சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமே. வார்த்தைக்கு அழிவில்லை ஆமே, அது எல்லாமே செயலாகும் ஆமே. ஆதியும் அந்தமும் ஆமே, அல்பாவும் ஒமேகாவும் ஆமே. பரலோகில் அவர் நாமமாமே, என் பரிகாரியானாரே ஆமே. பரலோகில் அவர் நாமமாமே, என் பரிகாரியானாரே ஆமே. ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவர் சிறையிருப்பை திறக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை நகைப்பாலே நிரப்பினார். கண்ணீரோடு விதைக்கிறவர், கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நல்ல முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்தார். தேவைகளை கர்த்தர் சந்தித்தாரே. ஆண்டவருடைய நாமங்கள் எபினேசர், எல்ரோஹி, நீரனை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமங்களை சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவருடைய நாமத்தை தெரியாதவங்க ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க பக்கத்தில் நின்று உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்கிற உணர்வோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் அநேகருடைய வாய் திறக்கப்படலையே. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்ல யோசிக்காதீங்க. ஆண்டவர், we want to bless your name, oh God. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. எல்லாரும் சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஒடுக்கப்படுவோருக்கு அலைக்களமே,
நெருக்கடி வேளையில் புகலிடம். Thank you, Lord. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. நீதானே மறைவிடம், நீதானே உறைவிடம். நீதா, நீங்க சொல்வீங்களா? மறைவிட நீதானே புகலிடம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். சத்ருவின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே சையா, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. நீர்தானே மறைவிட, நீதானே புகலிடம். நீதானே என் மறைவிட, நீதானே புகலிடம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதான். உண்மையாய் உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. நீதானே உறைவிடம், நீதானே உறைவிடம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தான் என் மறைவிடம், நீர்தான் என் புகலிடம் ஐயா. நாடி தேடி வரும் மனிதர்களை
தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடாதவன். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, என் உறைவிடமே, என் புகலிடமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவர். Thank you Lord. Hallelujah. இத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி இருந்த இருதயத்தோடு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உன்னதமானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் எங்கள் செவிகளை சாய்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எழுந்து நின்று கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 746, வசனங்கள் 33 முதல் 48 வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமா இருக்கிறேன். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். சேர்ந்து வாசிக்கலாம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் உள்ள டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. மாலை ஆராதனை முடிவிலே சபையில் இருக்கிறதான அனைத்து டிவிஷன் லீடர்ஸும் தவறாமல் இந்த கூடுகைகளை பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 5 மணிக்கு ஏற்கனவே அறிவித்தது போல வேத வினா போட்டியானது நம்ம சபையில் நடைபெற இருக்கின்றன. இதற்கான வேத பகுதி ரோமர் புஸ்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். விசுவாசிகள் நீங்கள் ஆயத்த நிலையில் வரும்படி உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ஏற்கனவே பெயர் கொடுத்தவர்கள் நீங்கள் தவறாமல் வரும்படி அன்பாக நான் கேட்கிறேன். பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஆராதனை முடிவிலே எங்களை சந்தித்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம்.
வருகிற 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பகல் 10:30 மணிக்கு பெண்களுக்காக அமாவாசை ஜெபமானது நம்ம சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிற பெண்கள் யாவரும் வருகிற 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு நடைபெற இருக்கிறதான இந்த அமாவாசை ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியாக இருப்பதால் அதிகாலை வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது நம்ம சபையிலே நடைபெற இருக்கின்றன. அன்றைய தினம் வழக்கம் போல இந்த 10:30 மணிக்கு நடைபெறுகிறதான அந்த உபவாச ஜெபம் வழக்கம் போல் நடைபெறும். வேலை நாட்களில் இந்த 1ஆம் தேதி வந்தால் 2 நேரமும் வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை இருக்கும். அன்று சனிக்கிழமையாக இருப்பதால் காலை மட்டுமே இந்த வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். மாலையிலே இருக்காது என்பதை உங்களுக்கு அன்பாக நாங்கள் அறிவுறுத்திக் கொள்கிறோம். திருமண அறிக்கை. சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி பில்லுக்கடை பகுதியில் வசிக்கும் திரு ஆபிரகாம் திருமதி சாரால் இவர்களின் குமாரன் நம் சமாதான அசம்பிளி சபையை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற மணமகனுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா காரப்பள்ளி பகுதியில் வசிக்கும் திரு தேவநேசன் திருமதி மகிமா இவர்களின் குமாரத்தி இயேசு நம்மோடு சபையை சேர்ந்த யசோதா என்கிற பிரின்சி என்கிற மணமகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்பதற்கான ஏதேனும் நியாயமான காரணம் இருக்குமானால் நம் சபை போதகருக்கு எழுத்து மூலமாக தெரியப்படுத்தும்படி சபையாருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 3ஆம் திருமண அறிக்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி கஸ்தூரி சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். சாட்சியை நான் வாசிக்கிறேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிக்கு சென்று விட்டு வீடு திரும்பும்போது நாய் கடித்து விட்டது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து விட்டு மருத்துவமனைக்கு சென்று இன்ஜெக்ஷன் போடவும் பூரண சுகம் பெறவும் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தால் வீணான அலைச்சல்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அடுத்ததாக சகோதரி தீபா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சியை நான் வாசிக்கிறேன். என்னுடைய மகளுக்கு HB அதாவது ஹீமோகுளோபின் குறைபாட்டினால் பெண்களுக்கான வழிபாடு இல்லாமல் இருந்தது. இதை குறித்து சபையில் நடந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். பாஸ்டர்மாவிடம் சொல்லி ஜெபித்து விட்டு போனோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பெண்களுக்கான அந்த வழிபாடு சீராக தேவன் உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் அபிஷேக் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சி நான் வாசிக்கிறேன். நான் படித்து கொண்டே பகுதி நேர வேலைக்கு செய்து கொண்டிருந்தேன். வேலை செய்யும் பொழுது எனது காலில் இரும்பு துண்டு அந்த தசைகளில் குத்தி காயமடைந்தது. மருத்துவமிடம் சென்ற பொழுது அறுவை சிகிச்சை செய்துதான் எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதை குறித்து சபையில் சொல்லி ஜெபித்தேன். போதகரம்மா மற்றும் போதகரிடம் சொல்லி ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அறுவை சிகிச்சை செய்து அந்த இரும்பு துண்டை அகற்றவும் பரிபூரண சுகம் பெறவும் தேவன் தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி பிரியதர்ஷினி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சிறிய வயதிலிருந்தே சண்டே ஸ்கூல் மூலமாக பாஸ்டர்மா என்னை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி வந்தார்கள். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வசனத்தின்படி ஏழையான சூழ்நிலையிலும் நன்றாக படிக்கவும் நல்ல வேலையை கிடைக்கவும் தேவன் உதவி செய்தார். எல்லையை பெருக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி வேலையில் உயர்வை தந்து கனடா தேசத்திற்கு செல்ல தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். கிருபை பாராட்டின தேவனுக்கு நன்றி. இங்கு ஜெபித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களா? நாம் இருக்கிற இடத்துல யாவரும் எழுந்து நிற்கிறோம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமபாகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் சபையாராக ஒரு மனதாக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே தகப்பன் நீர் கொடுத்த ஜீவனுக்காக ஆண்டவரே ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாய் அப்பா ஆண்டவர் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ராஜா. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்காக கொடுக்க ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கை மற்றும் தசமபாகங்களை தேவனாக கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாக கர்த்தர் உமது ஆசீர்வாதமான கரம் அதோடைய தொட்டு பெருக செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா சமாதான சீர்குலைவுகள் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனாக கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா தேவ சமூகத்தில் சமாதானமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான மருத்துவ செலவுகளுக்கு வீணான ஆண்டவரே அப்பா விரைய செலவுகளுக்கு ஆடம்பர செலவுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனாக கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களில் உமக்காக அதிகமாயும் ஆண்டவர் உற்சாகமாயும் கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொரு
ஒவ்வொருவரை மாற்றும் ஆசீர்வதியும். எங்கள் கரங்களை பலப்படுத்துங்க சாமி. வருகிற வருமானத்தை 2 மடங்காய் நீர் அதிகப்படுத்தி கொடுப்பீராக. செய்கிற தொழில், ஆண்டவரே, பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவனுடைய ஆளுகையும் உம்முடைய ஆண்டவரே பிரசன்னமும் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்தியாவில் சுனாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியே ஆக வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியே ஆக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க. தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க. தேவன் தேடும் மனிதன் நான் தான் இன்றே படைப்போம். தேவன் தேடும் மனிதன் நாம் தான் இன்றே படைப்போம். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். அழுத்தி அந்த பாட்டை பாடுவேன். எனக்கு யாரும் அதெல்லாம் சொல்லி தரல. ஏன் தெரியுமா? என்னை உண்டாக்கின ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால, எனக்காக ஒரு ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்தனால என் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தியே ஆகும். ஆண்டவர் சொன்னதை பார்த்தாவே தெரியுது. எத்தனை பேர் உயர்த்துவீங்க? அல்லேலூயா. ரொம்ப பரிதாபம். இன்றைய கிறிஸ்துவம் பரிதாபத்து நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒட்டாய் விடாமல் பாதுகாக்கிறதே இங்கே 2 பாட்டு சேர்த்து பாட வேண்டியதாக இருக்குது. சொல்லுங்க, கொட்ட ஆவி. என்னைப்பா சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. கொட்ட ஆவி அது கெட்ட ஆவி, அது என்னை தொடக்கூடாது. நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா கொசு உள்ளே போயிடும். அல்லேலூயா. கொசு உள்ளே போதோ இல்லையோ சாத்தான் உள்ளே போயிடுவான். அவன் கண்ணு நித்திர ஆவி. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் சொன்னாங்க, நான் பல சபைக்கு போனேன், தூங்கிட்டே இருப்பேன், தூங்கி முழிச்சு வந்துடுவேன். ஆனால் இப்போ இந்த சபையில் எனக்கு கண்ணத்திர ஆவியே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நல்லா கரங்களை தட்டுங்க. ஒரு ஆவி போகணுன்னா அந்த காலத்துல எல்லாம் ஊழியக்காரர் உட்கார வச்சுக்குவாங்க. ஒரு அசுத்தாய் வந்துச்சுன்னா எல்லாம் ஜோம் பண்ணி முட்டி போடு. இப்போல்லாம் நீங்கள் பாட்டு சொகுசாக போகிறீங்க, நாங்களே ஜோம் பண்ணி அனுப்பிச்சிடறோம், அது சரியாயிருது. ஆனால் லாஸ் உங்களுக்கு தான். அல்லேலூயா. நீங்கள் சொன்ன அல்லேலூயாவில் இப்போவே நாத்தமாவே கத்தரை சோத்திரி.
அல்லேலூயா. ஆண்டவர் ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்திருந்தா உங்களால சும்மா இருக்க முடியாதுங்க. அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. முழு பலத்தோடு தேவனை துதிக்கணும். இன்னைக்கு காலையில தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த சபை கையில வச்சிருக்கிறாரு. இந்த சபையில என்னுடைய கையில வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் காணப்படுகிற எல்லா வன்முறைகள், தீவிரவாத இயக்கங்கள், ஆண்டவரே போதை வஸ்துகள், ஆண்டவரே குடி வெறியை கொண்டு வருகிற ஆவிகள், களியாட்டு கொண்டு வருகிற ஆவிகள், ஆண்டவரே கொலை உண்ணுகிற ஆவி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இப்படிப்பட்ட ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி எல்லாமே எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. ரிதா ரக்கப்பா ஷகதூரா பாலாமா. வாய்களை திறந்து ஜோமனுங்க, ஜோமனு. சகோதரனே சகோதரி, நீ சும்மா இருக்கிறதுக்காக உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. நீ கரரதரபா. வாலிபன் கையெல்லாம் கீழே இருக்கக்கூடாது. வாலிபெல்லாம் வயசான பாட்டி மாதிரி இருக்கக்கூடாது. உன் கையை நல்லா உயர்த்து. அல்லேலூயா. மோசே கையை அப்படியே தூக்கி வச்சிருந்தாரா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அல்லேலூயா. வாயை திறங்க 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 நல்லா 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 திறங்க நல்லா திறங்க நல்லா திறங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் நல்ல சத்தம். உங்கள் சத்தம் உயரட்டும், உங்கள் சத்தம் உயரட்டும், உங்கள் சத்தம் நல்லா உயரட்டும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க, அசுத்த கிரியை இருக்கவங்களாம் போட்டு இயேசுவின் நாமத்தினால என் தேசம் பாலாய் போகாதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு 10,000 பேரை தேடல, ஒரே ஒரு ஆளை தேடிக்கொண்டு இருக்கிறார். இந்த சபையில ஒரு ஆளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த ஒருத்தி ஒருவன் நானாக நீங்களாக இருக்க வேண்டும். பேசுங்க பேசுங்க பேசுங்க. கையை கீழே போடாத சகோதரனே. உன் கையை உயர்த்தப்பாடு. உயர்த்தட்டும் உயர்த்தட்டும். அல்லேலூயா. சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கரம் எனக்காகவே. ஓ ரிதரரரரபலஷரரரபா. என் தேசம் பாலாய் போய் கொண்டிருக்கதப்பா. ரட்சிக்கப்பட்ட நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவரே. ஜீசஸ். ரிதரபா. என் காரியமா யார் போவா? நான் போறேன் அப்படின்னு அடிக்கப்பட்டவராக பரலோகத்திலே ஆண்டவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்தது போல இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், என் காரியமா யார் போவா? நான் போறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்கப்பா, நான் போவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கரத்தில் உப்பு கட்டுக்கிறோம். தேசம் விடுவிக்கப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா என் காரியமா யார் போவான்னா, முதல்ல நீங்கள் போறீங்களோ இல்லையோ உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வாழ்ந்து காமிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் பிரசங்கம் அல்ல, என் வாழ்க்கை மற்றவர்களை மாற்றி கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்கள் நடமாடும் நிருபங்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கப்படும் நிருபமாய் நீ நானும் மாற வேண்டும். என்னை பார்த்து ஒருவர் வாசிக்க வேண்டும், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று வாசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுவே என் தேவனுக்கு பிரியமையாயிருக்கும். எவ்வளோ சொல்லி வாலிபன் கொட்டாய் விட்றான் அப்படின்னா, இந்நேரம் எங்கள் பாஸ்டர் இருந்தால் ட்ரம் அடிச்சிட்டு இருக்கிற ட்ரம்மு குச்சி எடுத்து டபார்னு ஒன்று போடுவார். அவர் போயிட்டார், செத்து போயிட்டார். எங்கள் பாஸ்டர் செத்துட்டார். அல்லேலூயா. அவர் இருந்தால் பிடிச்சி கொண்டாந்து வைப்பேன். ஆனால் யாருமே நீங்கள் இருக்க மாட்டீங்க, அவர் மட்டும்தான் இருப்பார். ஏன் தெரியுமா? ஏதாவது பண்ணால் ட்ரம்மு குச்சி பறக்கும். இப்போ முறைச்சி பார்த்தாவே இடத்த காலி பண்ணிக்கிட்டு, நான் நீங்கள் இங்கே சொல்கிறியா, நான் வேறு போகிறேன். அல்லேலூயா. ஆனால் உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எங்களை கர்த்தர் அழைக்கல, அவரை நாங்கள் ப்ளீஸ் பண்ணணும். அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்துங்களேன். கையே இல்லாதவங்க கையிருந்தால் நான் உயர்த்துவேன்னு சொல்கிறாங்களே, நல்லா நம்ம கையை கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. பாஸ்ட் மாதிரி எவ்வளோ நேரத்துலையும் கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க, அது பெரிய கிருபை. எனக்கெல்லாம் 2 மணி நேரம் இருந்தால் தான் உங்களையெல்லாம் சரிப்படுத்தி நல்லா தட்டி, தூங்குறியா, ஏந்திரிக்கியா, நிற்கிறியா, உட்காரியா, இதெல்லாம் பார்த்து ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நல்லா தெளிவாக இருக்கணும். நல்ல வேலை பேண்டு குச்சி இங்கே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். நான் சொல்கிறேன், 1,00,000 ரூபா உங்கள் கையில் இருந்ததுன்னா தூங்குவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க.
பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கையில் பேக் இருக்குது, சப்போஸ் நான் தூங்கிட்டேன், நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, என்னை தட்டி விடு, என்னை கிள்ளி விடு. பக்கத்தில் சொல்லுங்கள், நான் தூங்குனா, பக்கத்தில் சொல்லுங்கள், என்னையும் பார்க்காதீங்க, நான் தூங்குனா கொட்டாய் விட்டா நல்ல ஒரு கரம்சிடு கொடுங்க. அல்லேலூயா. நான் விழிச்சுக்கிட்டோம், என் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே போட்டோம். அல்லேலூயா. இவ்வளோ பேர் அல்லேலூயா சொன்னால் இந்நேரம் ஆதி அப்போஸ்தலர் கூடி இருந்த இடம் அசைஞ்சிச்சோம். இது இந்த சேர் கூட இங்கேருந்து அசையாது, இது உறுதியாயிடுச்சு. அல்லேலூயா. அப்படி போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கணும், முழு சரீரத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், லேட்டாக வந்தால் நான் பாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினேன்னா கதவை பூட்டிடுவேன். லேட்டாக வந்தால் துரத்திடுவேன், போங்க வேண்டாம் நாளைக்கு வாங்க. அவ்வளோ ஆண்டவரை கேவலமாக நினைக்காதீங்க. நீ ஆண்டவரையும் சபையும் கேவலமாக நினைக்கிறதுக்கு அவ்வளோ அவர் அப்படிப்பட்ட தெய்வன் அல்ல. என்னை உண்டாக்கினவர், நான் செத்து கடந்த என்னை உயிர்ப்பித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், பிசாசின் கையிலிருந்து புடுங்கி இருக்கிறார், பரலோகத்தை எனக்காக வைத்திருக்கிறார், சொந்த ரத்தத்தை எனக்காக கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பிரயோஜனமற்ற என்னைய கர்த்தர் தெரிந்திருக்கிறாரு. சொந்தக்காரன் நினைக்கல, கூட பிறந்தவன் நினைக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் அற்பமாக என்னும்போது ஐயோ நீ தான் என் பிள்ளைன்னு சொல்லி தோளில் வச்சு அவர் பேரை முத்திரையாக போட்டிருக்காரு. பரலோகத்தில் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. கையை தட்டி அல்லேலூயா. ரேஷன் பேர், ரேஷன் கடையில் உங்கள் பேர் இருந்தாவே இருக்கோம், என் பேர் ரேஷன் கடையில் பேரில் இருக்கு, கார்டில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்ததுன்னா நீங்கள் தான் பெரிய ஆள். அல்லேலூயா. உங்கள் பேர் எழுதப்பட்டுச்சுன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலே சூப்பரான, ரொம்ப சூப்பர் பவர் உள்ள ஆளு. நீங்கள் சொன்ன ஆமேன்ல பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதான் பலன்னு சொல்லிட்டு போங்க, கர்த்தர் புது பலத்தால் நிரப்பி அனுப்பிடுவார். ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இல்லை. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்னைக்கு வைராக்கியம் குறைஞ்சிட்டே இருக்கு. 6 மணி ஆறாதுன்னா 5:55 உள்ள வந்து 10 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபிக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் கிறிஸ்தவை உடையவன். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுறது, அப்படியே வந்து அப்படியே மேலே அப்படியே உட்கார்றது, அப்புறம் இப்படிங்கிறது. எப்போ பாட்டு போடுவாங்க, அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன, ஆமேன் என் ஆத்மாவே போயிட்டு வரேன், நானும் போயிட்டு வரேன். அல்லேலூயா. உங்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. 1 மணி நேரம் கூட கொடுக்காது 3 பேரையும் கர்த்தர் கூட தான் வச்சிருந்தார். அல்லேலூயா. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் இயேசு கூடயே இருந்தாங்க. 3.5 வருஷம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்தார். சீஷர்கள், அவர்கள் பேர் தான் சீஷர்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் ஒரு வேலை செஞ்சாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்தார்கள். அல்லேலூயா. சீஷர்கள்லாம் ஆண்டவர் கூடயே இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குனார். பிதாவின் காலம் அப்படியே இருந்துச்சு. யாராவது மலையில போய் நின்னா தொட்டாவே என்ன ஆயிரும், மாடு கூட செத்து போயிடும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் வரக்கூடாது. அதனாலதான் மோசையை பார்த்து பரிசுத்தம் உள்ள பூமி நீ செருப்பை கழட்டி வச்சுட்டு வான்னு சொன்னார். பாவத்தை பார்க்காத பரிசுத்த கண்ணர் அவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் யாரும் நெருங்கி போக முடியாத இடத்துல இருந்தார். அந்த நேரத்தில் இந்த மனுக்குலத்துல தினைக்கும் ஆனா ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாமோடு ஏவாளோடு உலாவி கொண்டிருந்தார். ஆனா அந்த நல்ல இடத்த இந்த சத்துருவானவனுடைய பேச்சை கேட்டு இழந்துட்டான். இழந்தனால என் காரியமா யார் போவா அப்படின்னு பரலோகத்தில் சத்தம் கேட்டவுடனே பிதாவுக்கு முன்னாடி ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போய் விழுந்துச்சு. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தாரு. 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. 12 சீஷர்களை உருவாக்கினார். அல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீசர் நினைச்சாங்க, ஐயோ 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்தாரு, காசுலன்னா மீன் வயிற்றுல போய் எடுன்னு சொன்னாரு வாயில. இப்படிலாம் நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு இவர் போயிட்டார, நம்ம வேற இவரை நம்பி வலையை விட்டுட்டோம், மீனை விட்டோம், மீன் பிடிக்கிற தொழிலை விட்டோம், எல்லாமே விட்டுட்டு வந்துட்டோமே, இனி என்ன நடக்க போகுது, ஒரு பயம் கலந்துரு போச்சு. நம்ம கூட நினைக்கிறோம்ல, இந்த உலகத்தை விட்டுட்டு வந்துட்டோம், சொந்தக்காரவங்களை விட்டுட்டு வந்துட்டோம், ஏசுன்னு வந்துட்டோமே, நம்ம வாழ்க்கை என்னன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை கொண்டு தான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. அவர் ஒன்றில்லாத இடத்துல இந்த எல்லாவற்றையும் உருவாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நீங்க போய் எல்லாம் காத்துருங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவங்க என்ன நினைச்சாங்க, இந்தானே இயேசு போயிட்டாரு, அவ்வளவுதான், நம்ம எல்லாம் போகலாம், அங்க போகலாம் இங்க போகலான்னு போகாம ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து மேல் வீட்டு அறையில போய் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தார்கள். அங்க என்ன நடந்து தெரியுமா? அடுத்தது ஒரு தேற்றரவாளனை கர்த்தர் அனுப்பினார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அவனை வழிநடத்த யாராலையும் முடியாது. அல்லேலூயா. ஒரு சபையிலே நான் வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பாஸ் சொல்வார், ஒரு பிரதரை பார்த்து, என் பிரசங்கத்தை ஒரு பிரதர் பார்க்காம எப்பயுமே நோட்ஸ் எடுக்கிறாரு, சூப்பரா எடுக்கிறாரு, யாருமே நீங்களும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஒரே டென்ஷன். அப்படின்னு நீங்களா இருந்தா, இவன் பெரிய பிக்கு பண்ணிக்கிறான், ஏய் நீ மட்டும் தான் எழுதுறியான்னு அவனை ஆஃப் பண்ணல. உடனே நாங்கள் போய் அந்த பிரதர்கிட்ட பேசணும், எப்படி சகோதரா அவங்களால மட்டும் எழுத முடியுது? அல்லேலூயா. எல்லாம் ஒரு கேங் அவரை சூழ்ந்துக்கிட்டோம். உங்கள் டைரியை கொடுங்க, நாங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிறோன்னு வாங்கி டைரியை பார்த்தா அவர் சைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பேரை திருப்புறோம் ஒவ்வொரு வாரமும் டேட் போட்டு அவர் சைன் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு பேரை. எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், பாஸ் ஏமாந்துட்டாரு. பாஸுக்கு நம்மெல்லாம் உட்காந்து பிரசங்கம் கேட்குறோம் தெரியல, நமக்கு பின்னாடி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்தவொடனே இவரை தூக்கி தலையில் வச்சாரே, அவ்வளோதான் அவுட்டு அப்படின்லாம் நினைக்காம அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அடுத்த நாள் பார்த்தா நிஜமாலுமே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. சபையில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், எங்களால் நடத்தப்பட்ட ஊழியர் தான். ஆனால் பின்னாடி ஒரு பெரிய ஊழியத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபித்து போகும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கு. அநேக சபைகளை ஸ்தாபித்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷன் அப்படி இப்படி தான் வருவான் சபைக்குள்ள, ஆனால் அவனை உருவாக்குறது அந்த சபை மக்களும் அந்த ஊழியக்காரனும் தான். அல்லேலூயா. அவர் உடனே ஷையா எல்லாம் வந்துட்டாங்களே, பாஸ் சொன்னோடனே மொத்த வாலிப பிள்ளைங்களும் அங்கே போயிட்டோம். ஐயோ என்ன அவ்வளோ ஒரு பேர், நல்ல பேர் வாங்கிட்டாரு, உடனே நம்மள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் கோச்சிக்கிட்டு ஷை பட்டுட்டு போயிருந்தாருன்னா ஒரு ஊழியக்காரன் அவங்க முன்னாடி வந்து நின்றுக்க முடியாது. ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்த போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல தேவனுடைய வார்த்தை அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல இருந்தனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒருமனப்படும் பொழுது 3 விஷயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா குறிச்சுக்கோங்க. சங்கீதம் 33 1-3 வசனம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். உங்க பைபிளை தயவு செய்து கையில தூக்கி காமிங்க, தூக்குங்க, பைபிள் எடுங்க. எத்தனை பேர் பைபிளை கொண்டு வந்திருக்கீங்க? பைபிள் எடுங்க, எடுங்க, எடுங்க. பைபிளை தூக்குங்க மேலே. புதுசாக வந்திருந்தா உங்களை கர்த்தர் மன்னிப்பாராக. ஆனால் நீ பட்டயம் இல்லாத கிறிஸ்தவனா இருந்தா சத்ருவனை தட்டிட்டு போயிடுவான் சகோதரனை. இந்த பட்டயத்தை தூக்க நீ வெக்கப்படுற இல்லை, அநேகருக்கு முன்னாக உன்னை பார்த்து கர்த்தர் வெக்கப்பட நாள் வரும். நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப 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 கஷ்டம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து இனிமேல் வந்தோடனே பைபிள் கொண்டு வந்தீங்களான்னு செக் பண்ணுங்க. சகோதரனை பைபிள் கொண்டு வந்தீங்களா இல்லைன்னா வாங்குங்க, சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். இதுதாங்க வாலிப பிள்ளைங்களாம், பைபிள் கொண்டு வந்தியா, நோட்ஸ் கொண்டு வந்தியா, எடுக்கிறியா, கேளுங்க, ஒருத்தரை கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தனியாக இருந்தால் சூடு உண்டாகாது, 2 பேர் சேர்ந்தாதான் சூடு உண்டாகும். அல்லேலூயா. 2 கை தட்டினாதாங்க சத்தம் வரும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப என்ன செய்தாங்க இந்த சங்கீதத்துல, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட தாடி வழியா வந்துச்சான். அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் வரும், 3வது ஜீவன் வரும். 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஜீவன் இருக்கும். நம்ம ஒன்னா சேர்ந்துட்டோம்னா அங்க ஜீவன் வந்துடுங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒருமனப்பாட்டின் ஆவியை தேவன் நமக்கு தருவாராக. ஒருமனப்படும் பொழுது கர்த்தருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய காரியங்களை நான் சொல்றேன், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் எனக்கிட்ட மாட்டினீங்கன்னா 5 நிமிஷம்லாம் பத்தாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருத்தரையும் நான் டைம் பார்த்தேன் வர்றத.
அதிலிருந்து தான் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த ஆராதனையா, இந்த ஆராதனை 2 மணி நேரம். அதனால் 2 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வெளியே போகணும். பின்னாடி போலீஸ்காரவங்க இருக்காங்க, டிவிஷன் லீடர்ஸ், அவங்க உங்களை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்பா இப்போ தானே சொன்னீங்க, அடுத்த வாரம் நான் தலை வச்சா படுக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்க மேலே அன்பாக இருக்கிறார். காலையில் வந்து நின்று கரத்தை விரிச்சிட்டு என் பிள்ளை வரமாட்டானான்னு ஏங்கி நின்று பார்க்குறாரு. அல்லேலூயா. நீங்கள் உடனே அப்பாவை பார்க்க வேகமாக வரணும். அப்பா கிட்ட சொத்து இருந்தால் மட்டும் இல்லைங்க, அவர் உங்கள் ரத்தத்தையே கொடுத்து உங்களை விளக்கரியமாக வாங்கியிருக்காரு. அல்லேலூயா. அவர் சொத்தை உங்களுக்காக வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி வரணும்னா அப்படியே குடுன்னு மேலே ஏறி வரணும். நாங்கள் ஊழியருக்கு அடுத்தருங்க போயிருந்தோம். அந்த இடத்துல வயசானவர், அவர் இப்படிலாம் ஏறல, டிக் டிக் டிக்குன்னு ஓடி வர்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாம் மான்களின் கால்களை கொடுத்துருக்கிறார். நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒருமனப்படும் போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சிறைச்சாலையின் கதவு தானா திறக்குது. பேதுருவை ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. போட்ட உடனே என்னாச்சு, ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. அங்கே ஒரு குழந்தையும் ஜெபிக்கிறாங்க. அந்த ரோதன்ற பெண் என்ன சொல்றா, பேதுரு வந்துட்டார், ஏய் சத்தம் போடாத, பெதட்டாத, அதெல்லாம் அவர் அங்கே இருக்கார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு முதல்ல விசுவாசம் வேணும், ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். அந்த வசனம் படிச்சா இருப்பு கதவு தானா திறந்துச்சான். உங்க ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதை நீங்க அறிஞ்சிருக்கணும். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். சபையார் ஜெபத்துக்கு லேட்டாய் வந்தார்கள் அல்ல, ஒரு தீவிரவாதி மாதிரி ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க சொன்ன அல்லேலூயாவை பார்த்தாவே ஏசப்பா, இந்த மைக் வேற காஸ்ட்லியா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ, கர்த்தர் உங்களை ரட்சித்தா அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா பிளாஸ்டரி வச்சு வாயெல்லாம் ஒட்டி கையெல்லாம் கட்டிக்கிட்டு என்னை ஆண்டவர் ஆஸ்வதிக்கவே இல்லை அப்படியே உட்காந்துருங்க. அல்லேலூயா. இப்படி பாருங்க. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா ஸ்பீடு இறங்கவே கூடாது. அந்த அல்லேலூயா சத்தமும் ஸ்பீடும் இறங்காம கடைசி வரைக்கும் இருக்கணும். அடுத்த வாரம் என்ன பிரசங்கம்னு கேட்டால் டான் டான் சொல்லணும். அல்லேலூயா. அவ பாருங்க, அந்த ஒரு மனமா ஜெபம்னா கதவு தானா திறந்துச்சு. பேதுருவை தட்டி எழுப்பி தூதன் கொண்டு வந்து நிறுத்திட்டான். அது மாத்திரம் இல்ல, 12:5 என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில போய் பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு ஜெபம் பாடினாங்க. 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒருமனப்படாம இல்ல நான் ஜெபம் பண்ண போறேன் நீ பாடு அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க ஆண்டோடைய வார்த்தையும் கிரியும் நடக்காது. அவங்க ஒருமனப்பட்டு பிரசங்கம் பண்ணல, ஒருமனப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கல, ஒருமனப்பட்டு பாடுனாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது தெரியுமா, சிறைச்சாலை எல்லாம் அதிர்ந்தது. அல்லேலூயா. கதவெல்லாம் சிறைச்சாலை கதவெல்லாம் தானா திறந்துக்குச்சு. அல்லேலூயா. ஒரு மனமா நம்ம வேலை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துருவார். அந்த ராத்திரியே ஞானஸ்தான ஆராதனை நடந்துச்சுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு மனதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொல்லுவான், பவுல் சொல்லியிருப்பாரு, நம்ம இந்த பாடலாம். சீலா சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு முதுகெல்லாம் அடி வாங்கி ரொம்ப வலிக்குது பவுல், நீ எனக்காக சேர்த்தி பாடு, நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நான் சொன்னாங்க. 2 பேர் சேர்ந்து பாடினாங்க. 2 பேர் தான். அல்லேலூயா. 2 பேர் தாங்க. ஆண்டவர் அங்கே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எங்கே நாமத்தினாலே 2 சொல்லுங்க 3 பேர் கூடிக்கீங்கன்னா அங்கே நான் வருவேன்றார். உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு ஒரு மனம் வேணுங்க, பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள ஒரு மனம் வேணும், வேலை செய்யற இடத்துல ஒரு மனம் வேணும், சபையில ஊழியக்காரோடு ஒரு மனம் வேணும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனுக்குள்ளே கர்த்தர் ஒரு மன ஆவியை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் ஒரு மனம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எங்கெல்லாம் ஸ்டக்காய் நிக்குதோ அதெல்லாம் சரிப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டில் ஊற்றப்படுவார், சபையில ஊற்றப்படுவார். ஓ ஹல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஒரு மனமா எக்காலத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆமென். பழைய ஏற்பாட்டில் எதிரியெல்லாம் வந்து நிக்குது,
இங்கே 2 பேரும் எல்லாம் சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. சாம் கீபோர்டு எடுத்துகிட்டு வாப்பா. அல்லேலூயா. சங்கர் கீபோர்டு எடுத்துகிட்டு வாப்பா. டேவிட் எடுத்துகிட்டு வாங்க. எல்லாம் கீபோர்டு வரிசையாக கொண்டாந்து வைங்கன்னா இந்த பாஸ்டமாக்கு என்ன கண்டுச்சு? நட்டு கண்டுச்சு. சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க. இங்கே எல்லாம் கத்தி வச்சுட்டு நிற்கிறாங்க. AK-47 வச்சுட்டுங்க. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அல்லேலூயா. கீபோர்டு எடுத்துட்டு சொல்கிறாங்க. அல்லேலூயா. இதுக்கு 2 பேரும் போதுங்க பாரு நம்பிக்கிட்டு. அது ஒரு 4 பேர் இருக்கும் உள்ள. அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லுவதற்கும் செய்வதற்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனமாக கீபோர்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. எக்காலத்தை எடுத்து 10 பேர் ஊதுனா இல்லைங்க, எல்லாரும் எக்காலத்தை பிடி ஊதுன்னு சொன்னா ஒரே நேரத்தில் ஊதுனாங்க பாருங்க. சத்துருக்களை கர்த்தர் வெட்டி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பானை எடுத்துட்டு வா, ஒரே நேரத்தில் வெடி. ஒன்று டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சா கேட்கல. சபையார் எல்லாரும் சேர்ந்து பானையை தூக்கி பிடிங்க, ஒரே வெடி வெடிங்க. உடைங்கன்னா உடைச்சோம், பெரிய சத்தம் வந்துச்சு. கர்த்தர் 2க்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஒரு மனம் எங்க பார்த்தாலும் ஒரு மனம். அம்மா ஒன்று சொன்னா அப்பா ஒன்று செய்யறது, அப்பா ஒன்று சொன்னா பிள்ளைங்க ஒன்று செய்யறது. எங்கேயா விளங்குமா? விளங்கும்னு நினைக்கிறீங்க? விளங்கவே விளங்காது. அன்னைக்கு 5 ரூபாயில குடும்பம் நடத்தியிருக்காங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் ஒரு மனம். அப்பா வாங்கிட்டு வந்து இவ்வளோதான் அரிசி போட்டு சாப்பிடும். அம்மா செய்யும், பிள்ளைங்களும் சாப்பிடும். இன்னைக்கு அப்பா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா நீலாம் ஒரு அப்பாவா? உடனே போய் நான் அப்பாவா வச்சிருக்கேன் பாரு. அந்த அப்பா பாரு 100 ரூபாய்க்கு அரிசி வாங்கி தரோம். அல்லேலூயா. இவர் என்னமோ அப்பாவை செலக்ட் பண்ணி கொண்டாந்து வச்ச மாதிரி. அந்த அம்மா ஏங்க பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுதுங்க. அது ஊரை சுற்றிட்டு ஃபோனை சுற்றிட்டு இருக்குதுங்க. நீங்கள் என்னங்க போய் வேலையை செஞ்சுட்டு 5 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டுறீங்க? இல்லைங்க, ஒரு மனம் தேவை. அல்லேலூயா. ஊரில் இருக்கோ உலகத்தில் இருக்குதோ, என் குடும்பத்தில் எனக்குள்ள கர்த்தர் ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனம் இருக்கிற இடத்துல தாங்க ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே என்ன செஞ்சாங்கன்னா பரிசுத்தாவி வந்தார். ஒரு மனம் வந்தவன் என்ன வந்துச்சு? பரிசுத்தாவி பரிசுத்தாவி வருமா நீங்கள் என்ன ஆவீங்கன்னு சொன்னால், இந்த வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 1:8 பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. எவ்வளவோ பலவீனம், ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதை நான் எப்படி தாண்டி போவேன் அப்படின்னு ஒரு பலவீனம் இருக்கு தானே. அந்த பலவீனத்தை மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு காரியம் இருக்கு. பரிசுத்தாவியார் உங்களிடத்துல வந்த உடனே ஒரு புது பலன் அவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. நான் சொல்ல முடியும், 25 ஆண்டுகளுக்கு முன்பாக திடீர்னு எனக்கு ஒரு வாத நோய் வந்துருச்சு. என்னால் ஏந்திரிக்க முடியல, கையை நீட்ட முடியல, காலை நீட்ட முடியல, வாயு. அல்லேலூயா. பார்த்தா அப்படியே இருந்தீங்கன்னா நல்லா இருந்துங்க பாஸ்டமா, வந்து எங்களை கொள்றீங்களே. அல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? எங்கள் கூட அந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் நண்டு கொண்டாந்து இடிச்சு எல்லாம் கொடுத்தாங்க, சூப் வச்சு எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. டாக்டர்கிட்ட போல எதுவும் செய்யலை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 100 தடவை ஒரு நாளைக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. எப்படி போச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கர்த்தர் மட்டும் என்னை கிருபையாக நடந்து 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 தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு மான்களின் கால்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சியா நிற்பீங்க. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, நீங்க நிறைய பேர் பாடுறாங்க, நிறைய பேர் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா அங்க ரிசல்ட்டை பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? சாட்சி இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம பைபிளை தூக்கிட்டு வரனால அல்ல, இந்த வேதத்தின் இப்போ நடக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். ஆமேன். சொன்னவங்களுக்கு தூக்கம் வராது, சோர்வு வராது. இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் சொப்பனம் காண்பீங்க. பரிசுத்தாவியார் வரும்பொழுது சொப்பனத்தை காண்பீர்கள். அது வீட்டில். அல்லேலூயா. தமக்கு பிரியமான நித்திரை தருவார், அது வீட்டில். அல்லேலூயா. இங்கே வந்தால் தெளிவுள்ளவளா இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்து கையை பிடிச்சி ஒரு ஆட்டி சொல்லுங்க, கையை பிடிங்க. இங்கே வசனம் கேட்கும் போது ஒரு தெளிவு வரணும். பெமிலியஸ்ட் பக்கத்தில் தான் கையை அல்லேலூயா சோத்ரப்பா. இங்கேருந்து இங்கே ஒரு பக்கம் போகுது, ஒரு 2 கை கர்த்தர் கொடுத்துக்க. 2 பேருக்கு உற்சாகப்படுத்தணுமா இல்லையா? உங்களை பார்த்தாவே 10 பேர் உற்சாகமாக ஏந்திரிச்சு போய் ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும். ஆமேன். ஐயோ அப்பா. அல்லேலூயா. இந்த செக் போஸ்ட்டில் ஒரு கைக்கம் இருக்கும் பாரு, இப்படி டிக் 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 அப்படி இருக்கக்கூடாது. நல்லா கையை உயர்த்துங்க. அல்லேலூயா. இல்லைன்னா கையெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரோட்டில் அப்படியே போகணும். பரவாயில்லையா?
அப்படி பரவாயில்லன்னா நீங்கள் அப்படியே கையெல்லாம் வச்சுருங்க பத்திரமா, நீங்கள் எப்படி வேணால் போங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான அவசியம். அல்லேலூயா. சாட்சின்னு என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை மற்றவர்களால் காயப்படக்கூடாது. உன்னை பார்த்து கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. கெட்டு போகவே கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கார கீழ்ப்படியாமல் ஏற்று பேசிட்டு பக்கத்து வீட்டில் போய் சுவிசேஷம் சொல்லி நீங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த செல்லாது. அது என்னது அது வசனம்? ஆமாம், அது அவங்களுக்குள்ள போகாது. கடன் நீங்கள் நல்லா வாங்கிட்டு பக்கத்தில் போய் நீங்கள் கடனே வாங்காதீங்க, எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவன் நீ பேசிட்டு மாதிரி 2 பேர் கடங்காரன் வந்து உன்னை திட்டினா, அல்லேலூயா அல்லேலூயா, 1000 ரூபாய்க்கு அவர் தான், ₹1,00,000 அவர் தான். அல்லேலூயா. இந்த அறிவும் தெளிவு இருந்ததுன்னா உபவாசம் பண்ணுவீங்க, முழங்கால போடுவீங்க, வேதத்தை கையில் எடுப்பீங்க, வாசிப்பீங்க, தியானம் செய்வீங்க. ஏன் தெரியுமா? இந்த யூடியூப் இருக்குதுல்ல, இது நான் சொல்கிறேன், எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னா வேற ஒருத்தர் சொல்லுவார், உபவாசம்லாம் இருக்கக்கூடாது, மணவாளன் உங்களோட இருக்கும்போது உபவாசிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார். வசனம் இருக்கா இல்லையா? ஆமாம், அதை மட்டும் பிடிச்சிட்டு வருவார். இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒன்றுனாலும் போகாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நீ எதுவும் பார்க்கக்கூடாது. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க, அதுக்கு பரலோகம் திறந்திருக்கும். அல்லேலூயா. அவன் உங்களை நம்பி தான் கர்த்தர் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாரு. அவரை நம்பி தான் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிறத செய்யுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மீதியெல்லாம் அவரே பார்த்துக்குவார். ஆமேன்னு சொல்கிறத பார்த்தா அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போஸ்தலர் 2:4 வெவ்வேறு பாஷை பேசுனாங்க. அந்நிய பாஷை பேசுங்க. எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? அந்நிய பாஷை பார்த்தீங்களா? இதுதான் லட்சணம். ஆமேன். இதுதான் கிறிஸ்துவ லட்சணங்கள் குறைந்து கொண்டே போகுது. லட்சணம் என்றால் அழகு. ஆமேன். தெளிந்த புத்தியை சொல்கிறேன். அந்நிய பாஷையில் பேசாதவன் உலக பாஷையில் பேசி பேசி தன் பலனை குறைச்சிட்டே இருக்கிறான். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஓடி போய் உபவாசம் பண்ணி அந்நிய பாஷையில் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வெளியே வாங்க, எல்லா பிரச்சனைக்கும் சால்வ். அதுதான். அல்லேலூயா. நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா சும்மா இப்படி நிற்கலைங்க. இதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் நிந்தையிலையும் சுமந்து கொண்டு வந்து நிற்கிறோம். ஆனாலும் அதில் எல்லாத்திலையும் வெளியே வர்றதுக்கு காரணம் தேவன் கொடுத்த அந்நிய பாஷை. அவரோட ரகசியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம். சில பேர் அப்படியே பெரிய கல்யாண வீட்டில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு காதில் பேசணும், நம்ம நான் இவங்களை ரகசியம் பேசுகிறாங்க. ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட்டு தான் ரகசியம் பேசுவாங்க. நம்ம ஆண்டோட்ட ரகசியம் பேசணும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது கூட பாரு பயந்துட்டு ஆண்டோட்ட ரகசியம் பேச பிடிக்காதா? அல்லேலூயா. அவர்கிட்ட ரகசியமாக பேசுங்க. ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா அப்படின்னு அந்நிய பாஷையில் பேச விட்டுருங்க. உங்களுக்கு பின்னாடி நடக்கிறது, முன்னாடி நடக்கிறது, சைடில் நடக்கிறது, இந்த பக்கம் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. நல்லா அப்படியே வந்து உட்காந்து தூக்க நேரமெல்லாம் முடிஞ்சு அப்படியே போகும்போது ஒரு டீயை குடிச்சு, இதெல்லாம் செல்லாது. இனிமேல் வர்ற வாழ்க்கைக்கு நீ எழும்பியே ஆகணும். அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சகரியாவில் 4:6 ஆவியினால எல்லாமே ஆகும். அல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாமே, ஆமா, ஆவியினால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் பரிசுத்த ஆவி உங்களை நடத்துவாரு. நீ போதிப்பார், உங்களை கூடவே இருந்த ஒரு போதிப்பார். அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு மனுஷன், அப்படி ஒரு மனுஷனை போல வருவார். அல்லேலூயா. ஒரு சமயம் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு அங்கே ஃபைல் ஒன்று காணா போச்சு. அப்போ ஃபாரின்லேருந்து அது வந்துருச்சு, ஆர்டர் வந்துருச்சு. அந்த மேனேஜர் கூப்பிட்டு கேட்குறாங்க, அந்த ஓனர் அம்மா, அந்த ஃபைல் கொண்டு வாங்க அப்படின்னா, ஃபைல் என்கிட்ட இல்லை. தூங்குறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குனவங்கன்னா அப்படி கிள்ளி விடுங்க நல்லா. அல்லேலூயா. சரி. அப்போ அவர் சொன்னோடனே நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படி போய் பீரோவை தந்து அந்த ஆஃபீஸ் பார்த்தா ஃபைலும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே கவலை, பயம் வர வந்துடுச்சு. தேடுறேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தேடுறேன், கிடைக்கவே இல்லை. அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஃபைல் மட்டும் கிடைக்கல, நீ அவ்வளோதான், ஆச்சா போச்சா, அந்த அம்மாவுக்கு சேட்டு. அதனால் தமிழில் பாதி இங்கிலீஷில் பாதி திட்டுது. அல்லேலூயா. எனக்கு அது ஒரே பயம், கவலை.
நான் போய் ஆண்டவர்ட்ட உபவாசம் பண்ணி, என்னை வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறதுனா இந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு காமிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் சொப்பனத்தில் ஒரு பெரிய வேண்டாத குப்பையெல்லாம் போட்ட ஒரு பெரிய குடோன் இருக்குது, அது உள்ளே இருக்குது, போய் எடுன்றார். கனவுல காமிக்கிறார், என் ஃபைல் அங்கே இருக்கிற காமிக்கிறார். அப்படியே நான் காலையில் வேகமாக போய் இந்த வாட்ச்மேன் அங்கே கீழே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டீங்க, வாங்க இதை கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துது, இங்கே இருக்குது என்னன்னா, எங்க மேடம் இங்கே எங்கேயாவது இருக்குமா, இங்கே வந்து தேட சொல்கிறீங்க, ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. கடைசியில் நானே, ஆண்டவரே நீ காமிச்சது உண்மையானா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தம்பி மட்டும் கூட்டிகிட்டு நான் போய் மேலே ஏறி எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் இன்னைக்கு தப்புவிப்பாருங்க, அவர் பேசுவார், வழி நடத்துவாருங்க. நீங்க எதோ அந்நிய பாஷை பேசுற, கையை தட்டி குதிச்சு இங்கிருந்து குதிச்சு அங்கிருந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சு அது மட்டும் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. உங்க மேல கருசனை உள்ள ஆவியானவர். அதனால ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால ஒரு ஊழியக்காரர் இப்படியா எனக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, அவரை கேஸ் போட்டாங்களாம். கேஸ் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப இவர் போய் எல்லாத்தையும் மதம் மாத்துறாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போனவுடனே அந்த போலீஸ்காரர் கேட்டாங்களாம், உங்கள் சர்ச்சி நீ மதம் மாத்திரியா அப்படிங்கிற. மதமெல்லாம் நான் மாற்றலை. நிறைய இந்துக்கள்லாம் உங்கள் சர்ச்சுக்கு வராங்களா? ஆமாம் வர்றாங்க. அவங்கள ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களா? ஆமாம். அது யார் கொடுக்குறா? நீ தானே கொடுக்குற? ஆமாம் நான் தான் கொடுக்குறேன். இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா, இதெல்லாம் நான் செய்கிறது இல்லைங்க, ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இதெல்லாம் செய்கிறாரு, நான் யாரையும் போய் கூப்பிடலன்னு சொன்னாராம். உடனே அந்த ஃபைலை அந்த போலீஸார் என்ன பண்ண, ஆஃபீஸர் என்ன பண்ணாரா, தூக்கி அந்த கான்ஸ்டபிள் மேலே போட்டு, இவரையாப்பா கூட்டு வந்த, போய் அந்த ஆவியானவரை கூட்டு வாப்பான்னு சொன்னாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தா அது லெவலே வேற. இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரா இல்லை இன்னும் பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரியே இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் இருந்தா சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. இதை செய்யாத, இப்படி போ, இப்படி போவாத, உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, துதியை ஏறெடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரை ருசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு டுனாமிஸ் பவர் இருக்குதுங்க. அல்லேலூயா. நீங்க பவர்ஃபுல் ஒரு மனுஷன். அல்லேலூயா, மனுஷி. அல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவன் ஆகிட்டு அப்படியே வந்து ஒளிஞ்சு பயந்து அப்படிலாம் இல்லைங்க. நம்மளை கர்த்தர் மேன்மையா இருக்கிறது தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒப்பானவன் யார்? நான் உன்னை என்னுடைய நாமத்தை உனக்கு தரிச்சிருக்கிறேன். ஆமேன்னு சொல்றதே பாருங்களேன். ஆமேன் சப்பா. அல்லேலூயா. உங்களை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு கிரைண்டர் இருந்தா போட்டு ஆட்டுன்னு ஆட்டி. அல்லேலூயா. ஆமாம், அப்படிலாம் இருக்காதீங்க. ஏன் தெரியுமா, எவ்வளோ பெரிய பவர் பாயிண்ட் உள்ள அந்த என்னது என்ன ஒரு இது இருந்தாலும் இந்த கனெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தனிப்பட்ட முறையில் ஆண்டவரும் நானும் எங்கே இருக்கிறோன்றத எந்த விசுவாசி தன்னை தற்பரிசோதனை பண்ணி கொள்ளுகிறானோ அவனை வைத்துதான் இந்த பூமியிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த பூமியில எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னைய கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்திருக்கிறார். நீ எனக்கு விசேஷமானவள். அல்லேலூயா. நீங்க பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யுங்க? விசேஷமானவள். அல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகத்தை எது கொடுத்திருக்கிறாருன்னா, ஏசாயா 61:1 கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல். சொல்லுங்க, இருந்தா தானே சொல்லுவீங்க. ஆமா, அப்படி சொன்னா நான் சொல்லிட்டேனே, அவங்க வேற படிக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல. ஒரு கையாவது போதா பாரு, மேல போதா போட்டு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்போ இங்கிருந்து நான் பெயர் சொல்லி அழைப்பேன், கை வைக்கல தலை மேல, ஆவியானவர் உங்க மேல வர மாட்டார். கீழ்ப்படியாத ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதுக்கப்புறம் எங்க வசனத்தையே காணுமே, அதை போச்சு. அல்லேலூயா. என்னத்துக்கு இருக்கிறாரு ஆவியானவர்? சிறுமைப்பட்டவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இருக்கிறாரு. அல்லேலூயா.
இதுக்குன்னு ஒரு சுவிசேஷகர் இல்ல. கர்த்தர் என்னை ரட்சித்ததே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. நான் நடந்து போற இடமெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு என் பின்னாடி ஒரு கூட்டமே வரப்போகுது. உங்க பின்னாடி உங்க வீட்டில் இருக்கிறவள் வரதே பெருசு. அல்லேலூயா. என்னை இழுத்துக்கொள்ளும் உன் பின்னாக ஓடி வருவேனா இருக்கு. வருவோம் அப்படின்னா நான் பல கூட்டம் வரும்னு அர்த்தம். ஒரு மனுஷன் உண்மையா கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தானா அவனுக்கு மைக்கு தேவையில்லை, ஸ்பீக்கர் தேவையில்லை. ஒரு கூட்ட ஜனம் அவனை பின்தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வந்திருக்கிறார். ஆமென். யோவேல் 2:28 என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர் குமாரத்தியில் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. நீங்க ஆதியில ரட்சிக்கப்பட்ட அன்று ஒரு அன்பும் அபிஷேகம் உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நான் அபிஷேகம் வாங்கின நைட்டு ஒரு 9 மணிக்கு அந்நிய பாஷை அடையாளம் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனால் விடிஞ்சு அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தேன். நானே பயந்துட்டேன். அல்லேலூயா. தமிழ் பேச முடியுமா? முடியாதா? மளிகை கடையில் போய் சோப்பு வாங்கிட்டு வானா அந்நிய பாஷையாக பேசுகிறேன். கடைக்காரன் போய் உங்கள் அம்மாவை கூட்டு வா, நீ பேசுகிறதே எனக்கு விளங்கலை, நீ என்ன வளர்ற. அல்லேலூயா. இதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு அனுபவம் இருக்கா? உங்களுக்கே இல்லையா? அப்புறம் உங்கள் பிள்ளைங்களுக்கு அனுபவம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க சொல்லி வளர்க்காதீங்க, உங்களை பார்த்து வளர வைங்க. அல்லேலூயா. முட்டியில் நின்று பைபிள் படிங்க. உங்கள் பிள்ளை தானாக முட்டியில் நின்று பைபிள் படிக்கும். குல்லா வியாபாரி கதையை நீங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. என்ன குல்லா வியாபாரி வந்து என்னைக்காவது வந்து குரங்கு நான் குல்லா போட்டிருக்கேன், அதே மாதிரி நீயும் ஒன்று எடுத்து மாட்டிக்கோ சொன்னிச்சா? சொல்ல போட்டுட்டு இப்படி தூங்கினாரு, பார்த்தா எல்லாம் மேலே மாட்டிட்டீங்க. அல்லேலூயா. அது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் மாதிரி. அல்லேலூயா. எங்கள் அப்பா காலை எழுந்தோடனே பைபிளை படிப்பார், முழங்கால் நிற்பாங்க, உபவாசிப்பாங்க. அல்லேலூயா. அப்புறம் பார்த்து எங்கள் அம்மாட்ட போய் அழுது. அல்லேலூயா. எங்கள் அம்மா உடனே வா ஜோமெல்லாம் சொல்ல, பாவரிக்க பண்ணு, நீ யாருக்கு விரோதமாக பேசினியா, ஊழியக்காருக்கு விரோதமாக பேசினியா, உன் வாயை ஒப்பு கொடு, இனிமேல் நான் தீங்கானு பொய் சொன்னியா, ஆச்சா பாச்சா ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. அவங்க வந்து ஊழியக்காரெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. ஜோம் பண்ணோன்னே எனக்கு நான் அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு வாய் வரணுமே, தமிழில் பேசணுமே. அதனால என்ன சொன்னாங்களோ சொல்லிகிட்டே இருந்தேன். கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் என்னை இன்னும் வரைக்கும் என்னை வழி நடத்துதுங்க. எவ்வளோ கண்ணீரின் பாடு, மரண இருள் அப்படி நினைச்சாவே பயமா இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என் கூட இருந்து இந்த பூமியில் என்னை வச்சிருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கு தெரியுமா? ஒரு கூட்ட ஜனத்தை எனக்காக ஆயத்தப்படுத்த மாட்டாளா, என் பக்கம் திருப்ப மாட்டாளான்னு ஆண்டவர் என்னை நம்பி இருக்கிறார். என்னை நம்பி ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நான் பாத்திரவானா நடக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்காரு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? வீடு கட்டணும், வாசல் கட்டணும், பைக் வாங்கணும், அதெல்லாம் வாங்கலாம், நல்லது தான், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் பெரிதான ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு மனுஷனையாவது கர்த்தரை நான் திருப்ப மாட்டேன். இதுதான் ஆண்டோடைய இயக்கமா இருக்கு. அவருடைய இயக்கத்தை நம்ம நிறைவேற்ற வேணும் இல்லை? எனக்காக என் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் இல்லை? நம்ம அப்பா கூப்பிடுற, டே என் மானத்தை வாங்கிறாது, என் பேரை கெடுத்துறாத, உன் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா, உனக்காகவே நான் வாழ்றேன்டா, நீ ஒரு இன்ஜினியரா ஒரு டாக்டர் ஆக மாட்டியா, பிள்ளைக்கு படிப்பே வரல, ஆனா பிள்ளை கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்குதே. இந்த அழிஞ்சு போற உலகத்துக்கு அழியாத நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் எனக்காக பெரிய வேலையை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீ நானும் சும்மா இருக்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை. எலும்பு சகோதரனே, எலும்பு, உன் ஒளி வந்தது, உன் வல்லமையை தரித்துக்கொள், நீதியின் சூரியன் உன்னில் உதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பாருங்க. என்னன்னா மத்தேயு 26:41 உற்சாகமான ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா தானாவே உற்சாகம் இருப்பான். அவனுக்கு யாராவது 2 பேர் பேண்ட் அடிச்சு கையை கொட்டி, இப்ப அப்படிதான் உற்சாகமெல்லாம் வருது. ஸ்பீடா பாட்டு பண்ணா டபு 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 டபுன்னு ஒரு ஆவி வந்துருது பாருங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்ணை மூணாவே அந்நிய அடையாளத்தோட உங்களுக்கு நிரப்பிடணும். தனியார் ரூமை பூட்டிங்கன்னா அந்நிய பேசிக்கிட்டே இருக்கணும். பைக்ல போனா அந்நிய வந்தா அந்நிய
எனக்கு தெரியாது, என் ஆவியானவர் என்னை தூக்கி சுமந்து கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. கொடையே இல்லை ஆண்டவரே, கொடையே இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சாட்சியை. பாஸ்டரை கூட்டிட்டு போய் கொடை வாங்கி தரேன். ஆமா நான் வாங்கி தரேன். ஊழியத்துக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொடைக்கடையில கொண்டு நிறுத்தினாரு. கொடை எவ்வளோன்னு கேட்டது தான் தாமதம். அவன் 100 ரூபா 150 ரூபா. அவர் தான் அப்படி திரும்பி பார்த்தா, ஏங்க இது நல்லா இருக்கான்னு இப்படி பார்த்தா பாஸ்ட் காணும். புல்லட்லாம் வச்சு இல்லை, சைக்கிள் தான். அந்த சைக்கிளே தூக்கிட்டு போயிட்டாரு. பின்னாடியே நான் ஓடுறேன். எப்பா இருங்க எங்கள் வீட்டுக்கார கேட்டு வரேன். இருப்பானா ஏப்பா வந்துட்டீங்கன்னா, என் பேக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு தெரியாமல் அவன் வேறு 100 ரூபா 150 ரூபான்றான். நீயும் போய் வலை கேட்டுட்டு இருக்க, உனக்கு தெரியாதா? ஆச்சா போச்சான்னாரு. சரி ஏசு ரத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணிட்டு வந்தோம். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த நாள் எங்கள் பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, பாஸ்டர் வந்துட்டு போங்க அப்படின்னா 2 கொடை எனக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. எனக்கு கொடை வேணும் நான் கேட்கலைங்க. நல்லா கௌரி, எனக்கு கொடை வேணும் ப்ளீஸ் சிஸ்டர், யாராவது ஒரு கொடை வாங்கிட்டாங்க. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் அப்பா வீட்டு பிள்ளை. அல்லேலூயா. கொடை வேணும், அவ்வளோதான். ஜெபம் பண்ண கூட இல்லை. நான் சொல்ல போனால் எனக்கு கொடையை தாங்கலாம் ஜெபம் பண்ணல. அவருக்கே அக்கறை இல்லை. நான் வெயிலில் போனால் என்ன ஆவேன்னு தெரியும் அவருக்கு தான். விட்டுட்டேன் அதெல்லாம். சரி போ அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்ததுன்னு சொல்லி 2 கொடை நான் உடனே எடுத்து அதை பதுக்கெல்லாம் வைக்காம, இன்னொரு சகோதரி எனக்கு கூட அசிஸ்டன்ட் ஊழியத்துக்கு வருவாங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒன்று பிடிச்சிக்கோங்க, நான் ஒன்று பிடிச்சிக்கிறேன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஆத்மாவை சம்பாதிக்கலாம். நல்லா நீங்கள் கை தட்டுறீங்க பாருங்க. உங்களுக்கு இருக்கிற கொடையை பிடுங்கிட்டு விடணும் ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்களேன், நல்லா தான். அல்லேலூயா. ஆமாம், அப்படி போன என்னை தான். பாஸ்ட் நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் வரமாட்டாங்கன்னு பாஸ்ட்டுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அல்லேலூயா. பாஸ்ட் எனக்கு மழை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால என்னை ஆண்டவர் இன்னைக்கு காரில் போகும்படி அற்புதம் செய்கிறேன். எழுந்துருங்க, தூசி விட்டு எழுந்துருங்க. ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆத்துமாக்களுக்கு நேராய் நடத்துவாராக. உங்க வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பாரு சகோதரனா. ஒரு பெரிய வேலையை கர்த்தர் நம்ம நம்பி வச்சிருக்கிறாரு. உன் பிள்ளை பைபிள் படிக்குதா? நீங்க ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்றீங்களா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சீங்களா? இன்னைக்கு ஒரு மனதை காத்துக்கொள்ளுன்றதுல எல்லா பக்கத்திலையும் போராட்டம் வரும். அல்லேலூயா. ஆனா ஒரு மனதை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. யாருக்காகவும் எதுக்காக நான் ஒரு மனதை விட மாட்டேன் ஆண்டவரே. பிடிச்சிக்கோங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாம் கண்ணை மூடி வாயை நல்லா திறந்து இயேசுவேன்னு சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவர் எனக்கு ஒரு மனதை கொடுங்க ஆண்டவர். என் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனதை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. மனைவி எங்க இருந்தாலும் ஓடி வருவா. ஆமே, ஐயோ என் கணவன் சூப்பர்னு சொல்லி வந்து நிற்போம் பக்கத்துல. ஆனா நீ கேளு. அல்லேலூயா. நம்பு ஆண்டவர் உண்டு நம்பு. அல்லேலூயா. ரீதா ரகா ரபா. வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியானவரை சும்மா நினைக்காதீங்க. அவர் ஒரு வேலையை செய்வதற்காக வந்திருக்கிறார். நல்ல வாயை திறங்களேன். வாயை திற, விரிவா திற. உங்க சத்தம் 2 பேருக்கு கேட்கட்டும். உங்க பலனை கர்த்தருக்கு கொடுங்க. ரீஷா கரபா லிகாதரபா யந்தரகரபல மரியந்தரபா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. மேல் வீட்டில் இறங்கின அதே வல்லமை, அதே மகிமையின் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. லிபா தரா கதரா பாபா பாபா ரிகா தரா கதரா பாபா பாபா ரிகா தரா பாபா. ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னில் இருப்பதா குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. ஞானமும் நிறைவும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் நிறைவும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனப்பாடு இருக்கிற இடத்துல நீர் இறங்கி கிரியை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆவியான